பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி எந்த ஒரு பெய்டு டிப்ஸோ இல்லை ப்ரீமியம் குரூப்போ இல்லை மந்த்லி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், ஒரு லம்சமான அமௌண்ட் கொடுங்க, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறது கிடையாது. அண்டு ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். அண்ட் கிளாஸஸ் முடித்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி லைஃப் டைம் சப்போர்ட் வந்து ஃப்ரீ தான். ஒவ்வொரு வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த சேனலுடைய லிங்க் இருக்கும். அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நேரவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா? 22,400 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 22,400 வரைக்கும் போகுமா? இந்த ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது? அப்சைடு போகுமா? அண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து இன்றைக்கி ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக ரிலீஸ் ஆனதுனால யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த வாரம் வந்து யூரோப்பியன் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகுது, யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஃபர்தராக நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ ஒரு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால ரொம்ப நேரவாக ரொம்ப ஸ்லோவாக அதனுடைய ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. ஈவன் தோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு 1 or 2 டேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 21,900 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். இங்கே டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் ஆகலாம். இதை இன்னும் க்ளோஸாக நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது 22,000ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். 22,050ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. இது உடச்சா கூட நமக்கு செகண்ட் சப்போர்ட் பெஸ்ட்டு சப்போர்ட்னா 21,900 or 21,910ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதை டச் பண்ணிட்டும் மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்டை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதே ஃபார்மேஷனில் தான் ஷார்ட் டேர்ம்லையும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து செல் சைடு ஆர் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு செட்டப்லேயே வரல. பிகாஸ் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீசண்டாக இந்த ட்ரெண்டும் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் இந்த சைடுவேஸில் இருந்தது பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட திருப்பியும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இதை கட் பண்ணால் கூட இங்கேருந்து ரைஸ் ஆகுது இல்லையா, இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ண நான் வச்சுருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் கூட ஃபர்தராக இந்த ட்ரெண்டு வந்து டுவோர்ட்ஸ் 21,980 இங்கேருந்து திருப்பியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து இறங்கும் போதும் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. பையர் செல்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்ஃப்ளேஷன் டேட்டாவாக இருக்கும். ஃபைன். இதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து நான் இன்றைக்கி மார்னிங்கே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து நான் இதை ஷேர் பண்ணேன். இன்றைக்கி வந்து இந்த சார்ட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், இந்த ட்ரெண்டை இந்த பேட்டர்னை வாட்ச் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்தது 30 மினிட்ஸில். இது எப்போதுமே இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒன்று வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி அப்படியே கீழே ஃபால் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடாக இருக்கும். இப்போது மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஓவராலாக இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, கரெக்டாக அந்த ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நெக்லைன் வந்து ஆல்ரெடி 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் நடந்திருக்கு.
ஸோ பிரேக் அவுட் நடந்துட்டு அப் சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையும் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அப் சைடு தான் போக போகுது அப்படின்னா இது நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா 46,800 இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணாங்களா, இது அபோவில் பிரேக் அவுட் ஆயிடுச்சா, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஓகே, நான் சேஃப் ட்ரேடர் அப்படின்னா ஒன்ஸ் இது ட்ரெண்ட் அப்சைடு போக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அபோவில் 46,800க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இது வந்து அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகி டுவர்ட்ஸ் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டில் வந்து நிற்கும். லைக் வந்து இது வந்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்மேஷன் வரும், நேரோ ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிடும், அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடும். ஃபர்தராக இது பிரேக் பண்ணும்போது இன்னும் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகும். ஸோ மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பையர்ஸ் அப்படின்னா நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை ஆன் டிப்ஸில் இருங்க. எந்த லெவல் வரைக்கும்னா 21,900 வரைக்குமே நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 5th 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய கிளாஸு மார்ச் 4th இருக்கும். அண்ட் 1 day ஒர்க் ஷாப் லைக் லெவல்ஸ் எப்படி எடுக்கணும், ஸ்கேல்பிங் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் இன்ட்ராடே எப்படி பண்ணணும், இந்த ஒர்க் ஷாப் வந்து மார்ச் 3rd இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆட்டோ செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோ செக்டாரில் ஈச்சர் மோட்டார்ஸ் நான் எடுத்திருக்கிறது வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப் சைடு பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு 1 day வந்து கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் 4,030க்கு மேலே ஒரு 1 day க்ளோஸ் ஆனால் கூட, ஒரு 4 hour கேனில் அட்லீஸ்ட் க்ளோஸ் ஆனால் கூட ஒரு ஸ்ட்ராங் அப் சைடு மொமெண்டம் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரவுண்ட் பாட்டம் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப் சைடு போகும்போது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா டாடா கம்யூனிகேஷன், இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் எடுத்து அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு தேர்ட் வந்து இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணிப்பாங்க. பாரத் ஃபோக் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹை 1320 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. அதே நேரம் ஓவராலாக அப் ட்ரெண்டு ஒவ்வொரு முறையும் ஒரு நியூ ஹையை தான் கொடுக்குது. அண்ட் தேர்டு திங் வந்து பாசிட்டிவ்லேருந்து இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டுவர்ட்ஸ் 1350 வரைக்கும் அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைன், நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். க்ரூடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நேரோ ரேஞ்சில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் இந்த சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை முறை இந்த சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். பாட்டமில் இந்த 6300ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதே போல் அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ க்ரூடு வந்து ஓவரால் ட்ரேடிங் வந்து இதுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. அப்போது ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து க்ரூட் ஆயிலுக்கு 6500 510ஆகவும், சப்போர்ட்டுங்கிறது வந்து 6300 310ஆகவும் இருக்கும். ஸோ இந்த ரீஜனில் வரும்போது மார்க்கெட் திரும்பவும் கீழே ஃபால் ஆகலாம். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டே ஆனால் கூட, ஏன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் அவுட் வந்தால் கூட திரும்பவும் கீழே ஃபால் ஆகிடும். அகைன் ஒரு பிரேக் அவுட் வந்து திருப்பியும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி அகைன் ஒரு பிரேக் அவுட் வந்தால் மட்டுமே இது ஒரு புல்லிஷ் மோடுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட் நோ இந்த இடத்துல பை சைடும் எடுக்க வேண்டாம், செல் சைடும் எடுக்க வேண்டாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த இடத்துல ஒரு புட்டு வந்து எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக ஹோல்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.